கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த மாதம் தொடக்கத்திலே குரு சுக்கிரன் நினைவு உங்களுடைய ராசியில் இருப்பதனால கடகராசி கடகட கடகட கடகடன்னு ஓடக்கூடிய வாழ்க்கை, கடகட கடகடன்னு ஒரு நன்மை அடையக்கூடிய வாய்ப்பை ஒரு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்குது. ஸோ ராசியில 2ஆம் இடத்தை 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும், ராசிக்கு 2ஆம் இடத்தை 12ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களை அவரும் சேர்ந்து கொடுக்க போறார் என்பது உண்மை. ஸோ இந்த ஆனி மாதம் தொடக்கத்திலிருந்து கடகராசி என்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு மன தெளிவு ஏற்படும். மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாமே சரியாகும். அதுவா இதுவா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, யாரை புரிஞ்சுக்கலாம் யாரை புரிஞ்சுக்க முடியலையே, ஸோ எல்லாருமே நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் பயன்படுத்தியிருக்காங்களே, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற பல கேள்விகள் வச்சுருக்கீங்களா, அந்த கேள்விகள் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5-3 வருட காலமாக நிறைய விஷயங்கள் சிந்திச்சுட்டு ஒன்று நீங்களே டெலிட் பண்ணிடுறீங்க, இல்லை நீங்கள் சிந்திச்சதை வெளியே சொன்னால் யாராவது ஒருத்தவங்க உங்களை திசை திருப்பி போட்டுட்டு அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு உங்களை டெலிட் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் அப்படியே நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணம். ரொம்ப நாளாக ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களா, இவங்க நம்மகிட்ட மறுபடியும் பேசினா நல்லாகும், இவங்க மீண்டும் நம்மளை தொடர்பு கொண்டால் நல்லாகும், இவங்க நம்ம கூடவே இருந்தால் நல்லாகும்னு யாரை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக அவர்களுடைய ஸ்டைலை மாற்றி, அவங்களுடைய தவறான எண்ணங்களை மாற்றி சரியான உங்களை தேடி வருவாங்க. அவங்க போன செயல்பாடுகள் எல்லாமே, அதாவது உங்களை விட்டுட்டு போய் மற்றவங்க கூட பேச ஆரம்பித்த அத்தனை பேருமே அவங்கள ஏமாற்றிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும் ஏமாத்துற வழி எவ்வளோ பெரிய வழின்னு. அதை உணர்ந்து உங்களை ஏமாத்துறதுக்காக சாரி கேட்டு உங்க கூட பேசுவதற்கான வாய்ப்பை கிரகம் கொடுக்கும். ஸோ அது சரியா அல்லது தவறா, ஒரு பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம், செக் பண்ண சொன்னீங்க செக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு நம்ம யோசிக்கணும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷங்கள் எட்டி பார்க்கும். குடும்ப உறவுகள்லாம் உங்களை கேர் பண்ணுவாங்க. பரவாயில்ல, கடகராசிக்காரங்க நமக்காண்டி தான் இருந்தாங்க, இந்த பெண் நமக்காண்டி தான் உழைச்சாங்க, இந்த ஆண் நமக்காண்டி தான் வாழ்ந்தாங்கன்னு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொண்டு உங்கள் கூட கொஞ்சம் மனசை விட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, பொதுவாக பணம் கொடுக்குறவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். பணத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கீங்க வைக்கீங்கன்னா எவிடன்ஸ் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அதே போல் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் எக்காந்தவங்க வெளியே சொல்லிட்டு குழப்படையக்கூடாது. தெளிவான முடிவெடுங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய கடகராசி என்பதற்கு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய வலிமை சூப்பராக இருக்குது. ஸோ வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமும், அதே போல் பணம் கொடுக்குறவாங்க விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும். கடகராசி ஆனி மாதத்தில் அற்புதத்தை சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் உருவாகும். உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவ ஆலயங்களில் உள்ள வீரபத்திரரை போய் வழிபாடு செய்யும். வீரபத்திரருக்கு நெய் தீபம் போடுங்க. உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணி வீரபத்திரர் உங்களுக்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பார் என்பது உறுதி. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த பதிவானது ஆனி மாதத்தின் 2026ஆம் ஆண்டு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20% அல்லது 30% உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தாலும் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வரும், நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட வருவாங்களா, நம்ம டார்ச்சர் பண்ணியிருக்க அந்த உறவு நம்மளை விட்டு போயிருமா, அதே போல் நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஸோ குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும், அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருந்தால் சொந்த வீடு வாங்கலாமா, இல்லை கடன் பிரச்சனை வெளியே வந்துடுமா, இல்லை இந்த எதிரி தொல்லைகள் வந்து எப்படி வருவோம், ஸோ எப்போ நிம்மதியாக இருப்போம்னு பல கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்குது. அப்படின்னா அதற்கான சரியான விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க.
ஓகேவா? ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க, அதான் முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்டன் வந்து நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆகலை, வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ். ஸோ அப்போ நம்ம எந்தெந்த நாட்டிலேருந்து கூப்பிட்றீங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதற்கான கால நேரத்தை உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கான நேரத்தை குறிப்பிட முடியும். அதனால் தயவுசெய்து டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க. பாதுகாப்பாக வாழ்வதற்கு, சிறப்பாக வாழ்வதற்கு ஜோதிட ரீதியாக கருத்துக்கள் கூற நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நான் சொன்ன வழிபாடுகளையும் மறக்காமல் பண்ணுங்கள். வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று, எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.